ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம 3 மூவிஸை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மூவி இப்ப ரீசெண்டா தமிழ் டப்டு செய்யப்பட்ட மூவி அண்ட் மிச்சம் இருக்கிற 2 மூவி ஏற்கனவே தமிழ் டப்டு செய்யப்பட்ட ஒரு பெஸ்டான மூவிஸ். இந்த 3 மூவிஸையும் கொண்டு வந்திருக்கிற ரீசன் என்னன்னா, நீங்களும் அந்த மூவிஸை பார்க்கணுன்றதான். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிச்சுவல் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவில நம்ம ஹீரோவான ஸ்டீவன்ஸ் ஒரு பிரீஸ்டா இருப்பாரு. இப்படி பிரீஸ்டா இருக்கும்போது எம்மான்ற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பேயை விரட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிரீஸ்ட் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றாரு. இப்போ 2 பிரீஸ்ட், அதாவது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த பிரீஸ்டும் சேர்ந்து எப்படி இந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற பேயை விரட்டினாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட கதை ரொம்ப சிம்பிளா தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த எம்மான்ற பொண்ணுக்குள்ள இருக்கிற பேயை இவங்க எப்படி விரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடந்த ஈவெண்ட், அதாவது ட்ரூ ஈவெண்ட்டை பேஸா வச்சுதான் இந்த மூவியை எடுத்திருப்பாங்க. ஹாரர் ஃபீல் எந்த அளவுக்கு இந்த மூவில கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு நார்மலான மூவியை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் எவ்வளவோ ஹாரர் மூவி பார்த்திருப்பீங்க. இந்த மூவி நல்லா தான் எடுத்திருக்காங்க. மூவில எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனா ஒரு ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் மூவியை பாக்குற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDb 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. செகண்டா இருக்கிற மூவி லாஸ்ட் பிரீத். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆன ஒரு டாக்குமெண்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே என்ன சொல்றாங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பைப் லைன் தான் கட்டுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒர்க்லயே இந்த கடலுக்கு அடியில இருக்கிற இந்த பைப் லைனை மெயின்டைன் பண்ற ஒர்க்கும் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்லயும் அதிக டேஞ்சர் இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க் தான் இந்த மூவியோட ஹீரோவான ஃபின்கோல் பண்ணிட்டு இருப்பாரு. மூவியோட ஆரம்பத்திலே ஃபின்கோல், உட்டி ஹார்லிசன் அண்ட் சிமிலு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கடலுக்குள்ள இருக்கிற அந்த பைப் லைனை மெயின்டைன் பண்றதுக்காக கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது இவங்களோட சேம்பர் மேல கப்பலோட கனெக்டர்ல இருக்கும். மேல அடிச்ச புயல்னால கப்பல்ல ஏற்பட்ட சின்ன டெக்னிக்கல் கோளாறுனால நம்ம ஃபின்கோல் மட்டுமே கடலுக்கு அடியில மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இப்படி கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபின்கோல் கிட்ட வெறும் 10 நிமிஷத்துக்கான ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. அந்த ஆக்சிஜன் தீர்றதுக்குள்ள நம்ம ஃபின்கோலை காப்பாத்தி ஆகணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல இருக்கிற கப்பல்ல இருக்கிறவங்களும் கீழே நம்ம ஹொட்டி ஹார்லிசனும் நம்ம சிமுலுவும் எப்படி நம்ம ஹீரோவை மீட்டாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா நம்ம ஃபின்கோல் கிட்ட இருக்கிற 10 நிமிஷம் ஆக்சிஜன் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ சர்வே பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி சர்வே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மீட்கிறதுக்கான வழிகளை தேடினாங்களா, அந்த நம்ம ஹீரோவை மீட்டாங்களா அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூவி உண்மையாவே ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸா வச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட்ல என்னெல்லாம் நடந்திருக்கும், அங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த மூவில நம்மளுக்கு சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இந்த மூவியானது டாக்குமெண்ட்ரி பிலிமா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். நல்ல ஒரு மூவி தான். அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் நம்மவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவோம். நம்ம ஹீரோ தப்பி பெற மாட்டாரா அப்படின்ற ஒரு பயத்தை நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த மூவியை சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த மூவியை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDb எவ்வளவு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 6.6 ரேட்டிங் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டா இருக்கிற மூவி லீலோ அண்ட் ஸ்டிச். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே வேற்று கிரகத்துல ஸ்டிச் அப்படின்ற ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் ஏலியன் ஒன்று உருவாக்கப்படுது. இந்த ஏலியன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு வேற்று கிரகத்துல இருக்கிறவங்க இதை அழிக்க சொல்லுவாங்க. அந்த சமயத்துல இந்த ஸ்டிச் ஆனது பூமிக்கு தப்பிச்சு வந்துருது. பூமிக்கு தப்பிச்சு வரும்போது 6 வயசு பொண்ணான லீலுவை பார்த்து அந்த லீலு கிட்ட ஒரு பெட்டா வளர ஆரம்பிக்குது. இப்படி வளரும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஏற்படுற பாண்டிங் அண்ட் இந்த மூவில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச் பிடிச்சிட்டு வரக்காக 2 ஏலியன்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த ஏலியன்கள் இந்த ஸ்டிச்சை பிடிச்சாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மூவியை நம்மளுக்கு சூப்பரா கொடுத்துருப்பாங்க கைஸ். எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா காமெடி பிளஸ் சென்டிமெண்ட் ரெண்டையும் கலந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூவில காமெடி தான் அதிகமா இருக்கும் அண்ட் சென்டிமெண்ட்டும் அதே சமயம் இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவியை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. மூவியானது ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ஆனது அருமையா முடிச்சிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ். நான் இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்த இந்த 3 மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஏதாவது ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாடா பை பை கைஸ்.